மனுஷன் பேசினால் கூட, மனுஷன் கத்தினால் கூட அதற்கு அதாவது செவி சாய்க்காத இந்த உலகம் பல்லி கத்துச்சுன்னு வைங்களேன், அந்த பல்லி சயனம் சொல்லிச்சு அப்படின்னா எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் நம்ம நமக்கு அறியாமையே ஒரு நமஸ்காரம் பண்ணிக்குவோம். சாதாரணமாக பல்லி கத்துனா கூட அது பசிக்காக கத்துதா, அல்லது வேறு விஷயத்துக்காக கத்துதா, அல்லது ஆபத்துக்காக கத்துதா, ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக கத்துதா அப்படிங்கிறத விட பொதுவாகவே பல்லி கத்தினால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது அல்லது கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை மனுஷாளுக்கு உணர்த்துகிற அளவுக்கு ஒவ்வொரு மனுஷாலுமே, அதாவது விஷயம் தெரிஞ்ச எல்லா மனுஷாலுமே ஒரு பல்லி கத்தும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடிய அமைப்பை வச்சுருப்பாங்க. அதனால தான் பல்லி பேசுகிற அந்த கத்தலுக்கு கத்தல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் சைனம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த மாதிரி சகுன சாஸ்திரப்படி பல்லி கத்துச்சுனாலே ஒரு விதமான சகுனங்கள் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு விதமான நல்லது இருந்துகிட்டு இருக்குது, ஒரு விதமான கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது.